இயேசுவிலே மிகவும் பிரியமான பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான நல்ல நாளிலே வருக வருக என்ற இயேசுவின் திருநாமத்திலே வரவேற்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்றைய நல்ல நாளிலே நாம் செசிலியா அவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். செசிலியா யாரு? பக்கத்து வீட்டு மருமகளா? பாடகை, பாடகர்களுடைய தலைவி, இசைக்கருவிகள் மீட்டக்கூடிய அனைவருக்கும் அவள் பாதுகாவலியாக இருக்கிறார். முக்கியமாக நீங்கள் எல்லாருமே அந்த திருவிழாவை கொண்டாடலாம். ஏன்னா எல்லாருமே நல்லா பாடினீங்களே. ஆக உங்கள் குரலெல்லாம் கேட்குறப்போ நீங்களும் செசிலியா அம்மாவுடைய தோழிகள், தோழர்கள், உறவுக்காரர்கள் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. வெரி குட். முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச பேர் ஜெனிஃபர் நல்லா பாடுறாங்க, லதா நல்லா பாடுறாங்க, அப்படி ஒரு 4-5 பேர் நல்லா பாடுறீங்க. கைத்தட்டுறீங்க, பாடுறீங்களான்னு எனக்கு தெரியாது. வெரி குட். ஆக அதே மாதம் இந்த செசிலியா அம்மாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்றைய வழிபாட்டிலே கலந்து கொள்வோம். என்ன, யார் இந்த செசிலியா அம்மாள்? எல்லோரும் நல்லா தானே இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறவங்க மட்டும் கைத்தட்டுங்க பார்ப்போம். ஓ, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க. அப்போ இன்றைக்கி ஹீலிங் ப்ரேயர் கிடையாது. இப்போ எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு திருப்பி ஹீலிங் ப்ரேயர்? ஆக பிரியமான பிள்ளைகளே, செசிலியாள் பிறந்தது ரோமை நகரிலே பிறந்தாள். அவள் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு கன்னிமையை ஒப்படைத்தாள். வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவே இருப்பேன், வர்ஜின் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஆகவே அதுபோல இருப்பேன் என்று வாக்களிக்கிறார்கள். ஆனால் அவள் பிற மதத்தை சார்ந்த ஒரு பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை. அது கிறிஸ்தவ குழந்தை அல்ல. ஆனால் இயேசுவால் ஈர்க்கப்பட்டு நற்செய்தி வாசிப்பதிலும், திருப்பாடல்களை பாடுவதிலும், இசைக்கருவிகள் மீட்டுவதிலும் அவள் மிகவும் ஆர்வமாக இருந்தாள். ஆகவே பல பல பாடல்களை எழுதி அதை பாடி மக்களை பரவசத்தில் ஆழ்த்தியவள் செசிலியா என்ற ஒரு புனிதை. ஆக அந்த புனிதைக்கு அவங்க அப்பா அம்மா காலகாலத்தில் ஒரு கல்யாணம். அது இந்த நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் நடந்த ஒரு சம்பிரதாயம். ஆனால் இப்போது அது வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போல்லாம் 27 வயசு, 30 வயசு, பாதி கேள்வியான பிறகு, கிழவனான பிறகு எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. காரணம் கேட்டால் லைஃப்பை என்ஜாய் பண்ணுமா. ஆக பிரியமானவள, ஆக என்னன்னாக்கா 30 வயசு வரைக்கும் தான் நீ என்ஜாய் பண்ண முடியும்னு அவங்களே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கஷ்டம், நஷ்டம், துன்பம், வருத்தம், துக்கம் அதெல்லாம் அப்புறம் ஆரம்பிக்கும். எப்போ? 30 வயசுக்கு மேலே. இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம், உங்களுக்கெல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேலே தான் கஷ்டம் வந்திருக்கும். அப்படி தானே? காலகாலத்தில் அந்த கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எடுத்து 50-60 வயசில் தான் ஒரு மாதிரி உடம்புல ஒரு கஷ்டம், மனசில் ஒரு கஷ்டம் வரும். உண்மையா பொய்யா? ஆமாம். அது வராத வயசு இந்த காலத்து பசங்களுக்கு 30 வயசுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. 30 வயசு தான், அது வரைக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா தீர்ந்ததுன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணியும் வாழ்க்கையில் நல்லா இருந்துக்கிறீங்க. கை தட்டிக்க பார்ப்போம். ஆமாம். ஆக இவங்களுடைய முடிவு 30 வயசோட நம்ம சந்தோஷமாக இருப்போம். 31 ஆரம்பிக்கும், மண்ணில் போகிற வரைக்கும் நீடிச்சு இருக்கும்னு இந்த காலத்து படித்த மேதாவிகள் சொல்லுகிறார்கள். பணம் சம்பாதிக்கிறவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா நான் கஷ்டப்பட போகிறேன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. எப்போ என்ஜாய் பண்ண போகிறோன்னா அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் நமக்கு என்ன வேலை? நீங்களும் கஷ்டப்படுத்தாதீங்க அவங்கள. காலகாலத்தில் கல்யாணம் பண்ணு, காலகாலத்தில் கல்யாணம், காலையில் கல்யாணம் பண்ணு, சாயந்தரம் கல்யாணம் பண்ணு விட்டு. ஏன்னா அடுத்த கேள்வி உனக்கு பாயம், நீ கல்யாணம் பண்ணி என்னத்தை சாதிச்ச அப்படின்னு. தேவையா? இது தேவையா? அப்போ இந்த பேச்செல்லாம் வாங்கிறது யார்? உங்கள் வாய் சும்மா இருக்காமல் நீங்கள் பேசி கெட்டு போகிறீங்க. அவன் பண்ணிக்கிட்டோம், பண்ணிக்கல நான் போட்டோம், படிப்பை கொடுத்துட்டீங்க, சம்பாதிக்கிறாங்க, வாழட்டும்
வாழ்ந்து அனுபவிக்கட்டும். 30ஓ 40ஓ எப்போ போகிறாங்களோ போட்டோம். ஏன்னா 46 போய் சேர்ந்துருது இல்லையா? நீங்கள்லாம் உட்காந்துக்கிறீங்க பாரு, சந்தோஷம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் இதுதான் இன்னைக்கு தலைப்பே அதான். நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். அது இன்னும் சொல்லலை உங்களுக்கு தலைப்பை, அதை பற்றி தான் பேச போகிறேன். ஆக நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஐயோ இவ்வளோ நாள் தாண்டி போதே, தள்ளி போதே. ஏன்னா 31 கல்யாணம் பண்ணால் 32 டைவர்ஸு முடிஞ்சு போச்சு. லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். காலத்துக்கு ஏற்ற பிரகாரம் நம் சிந்தனைகளை மாற்றிக்கொண்டே இருக்க. நீங்கள் மாற்றலைன்னா உங்கள் பிள்ளைங்க மாற்றிடுவாங்க. அதனால் சாமியார் சொல்கிறத கேளுங்க. செசிலியம்மாள் பாடினாள். அவளை காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டுக்கார பேர் வலேரியன். பேர் என்ன? வலேரியன். இந்த வலேரியன் மனைவியின் பக்கத்தில் போகிற பொழுது மனைவி சொல்லுகிறாள், என்னோடு வானக தூதர்கள் இருக்கிறார்கள், என்னோடு அமர்ந்திருக்கிறார்கள், எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், நீ என்னை தொடக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அந்த வலேரியன் என்ன சொல்லுகிறார், அந்த காவல் தூதரை காட்டு. நக்கல் பிடிச்சவங்க தானே, இல்லை ஆம்பளைங்களுக்கு அந்த நக்கல் இருக்கும். என்ன நீ மட்டும் ப்ரேயருக்கு போகிற, உனக்கு மட்டும்தான் கடவுள் உதவி செய்வாரா, உனக்கு மட்டும்தான் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுப்பாரா, எனக்கும் கொடுப்பாரு அப்படின்னெல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஆனால் இங்கே அந்த வலேரியன் சொல்லுகிறார், காவல் தூதர்கள் என்னோடு உன்னோடு இருப்பதை நான் பார்த்தால் நான் உன்னை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த அம்மா இன்னொரு பதில் வச்சிருக்குது. என்னன்னு இங்கே பாரு, நீ ஞானஸ்தானம் வாங்கு. பத்தியா எங்க இடுக்கு பிடி போடுது பாரு. நீ ஞானஸ்தானம் வாங்கினேன்னா காவல் தூதர்கள் என்னோடு இருப்பதை நீ பார்க்க முடியும் அப்படின்னு வாங்கிட்டான். வலியருன்னு வாங்கிட்டான். இப்போ நிறைய பேர் எப்படி மடக்குறீங்க உங்கள் வீட்டுக்கார, நிறைய மடக்குவீங்கல்ல. இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன், நீ எங்கே போகிற? அந்த கடைக்கு தானே போகிற. அப்போ கோயில் பெருசா அந்த கடை பெருசா அப்படின்னலாம் வாக்குவாதம் நடக்காது. வீட்டில் நடக்கிறது என்கிட்ட சொல்லாதீங்க, அது ஒன்று. அப்போ அந்த வெளியேறன்னு சொல்லுகிறார், அப்போ ஞானஸ்தானம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வாங்கிட்டு வராரு. வந்து மனைவியிடம் நெருங்குற பொழுது காவல் தூதர்களை பார்க்கிறார். அதிலிருந்து அவரும் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ முற்படுகிறார். போராத காலம் அப்பொழுது கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி சாகடித்து கொண்டிருந்தார்கள். அதில் வலேரியனையும் சாகடிச்சிட்டாங்க, வலேரியனுடைய தம்பியும் சாகடிச்சிட்டாங்க, செசிலியாவை வெட்டிட்டாங்க. எதில்? இவ தான் ரொம்ப பாடுறாள, பாடி பாடி ஆண்டவரை போற்றுகிறாள், பாடி பாடி நிறைய பேரை இந்த மதத்தில் சேர்க்கிறாளன்னு சொல்லிட்டு கழுத்தில் வெட்டிட்டாங்க. கழுத்து வெட்டப்பட்ட நிலையிலே 3 நாட்கள் இந்த பெண் உயிரோடு வாழ்ந்தாள். ஆக கடைசியில் இறந்த பிறகு அவளை அடக்கம் செய்து செசிலியாவுக்காக ரோமை நகரிலே ஒரு தேவாலயம் இருக்கிறது. செசிலியாவுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கொஞ்ச காலமே வாழ்ந்த இவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? கிறிஸ்துவுக்காக உயிரை தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு இவர்கள் போயிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? கடவுள் மீது அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்றத விட அன்பு வைத்ததை சுவைத்தார்கள். கடவுள் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றதை விட நேசிப்பதை உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்றது தான் விசுவாசம். இன்னைக்கு அதான், நேசிப்பதை விட நேசிக்கிறேன் என்று உணர்வதுதான் ஆசீர்வாதம். தலைப்பு புரியுதா? இப்போ உங்கள் வீட்டுக்காரர் உன்னை அன்பு செய்கிறேன், உன் மேலே பாசமாகிறேன், ஐ லவ் யூ அப்படி இப்படின்னுவார். அது பெருசா? அவர் அன்பு செய்கிறார் என்பதை நீங்கள் உணர்வது பெருசா? உணர்வதற்கு பெயர் அனுபவம். ஏதோ ஒரு 2-3 அனுபவங்கள் சொல்லிக் கொடுக்கும். உன் கணவனோ மனைவியோ உன் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள், நேசிக்கிறார்கள் என்பதை சொல்லிக் கொடு. அப்படி கணவர் நேசிக்கிறார் அப்படின்ற உணர்ந்தாலே நம்ம
ஆட்டோமேட்டிக்கா என்ன நீங்க செய்யறதெல்லாம் நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் அமைதியாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரண்டர் ஆகிடுவோம். அட போடா இந்த மனுஷன் அப்படிதான் பேசுவார், ஆனால் அவர் நேசிக்கிறார். அப்படிதான் திட்டுவார், ஆனால் அவர் நேசிக்கிறார். அப்படிதான் பேசுவார், ஆனால் அவர் நேசிக்கிறார். அப்படிதான் எல்லா சேட்டையும் பண்ணுவார், ஆனால் அவர் நேசிக்கிறார். என் மனைவி அப்படிதான் கத்துவா, பட் அவள் என்னை நேசிக்கிறாள். இந்த நேசிப்பு என்பது உணராத வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பாடு, இந்த ஆளுக்கு என்ன செஞ்சு என்ன புரோஜனம், வடிச்சு வடிச்சு கொட்டுறனே, வடிச்சு வடிச்சு கொட்டுறாங்களா அந்த அம்மா, ஏதோ சத்துணவுல வேலை செய்கிற மாதிரி வடிச்சு வடிச்சு கொட்டுறனே, நாக்குக்கு ருசியாக சோறு போடுறனே, இவன் துணிமணியெல்லாம் நான் துவைக்கிறனே, இதெல்லாம் பண்ணுறனே பண்ணுறனே பண்ணுறனே. அப்போ என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் பண்ணுறனே, போய் பாடுங்க அவரை உட்கார வச்சு இன்னைக்கு நைட்டு. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. அவர் பாடுவார், உன்னை நேசிக்கின்றேன் நான், உன்னை நேசிக்கின்றேன் நான், என் துணிமணி எல்லாம் துவைத்த பிறகு நேசிக்கின்றேன். இப்படிதான் பாடிக்கணும். ஆக அந்த உண்மையான நேசிப்பை இன்னும் என் பிள்ளையும் உணரல, என் மனைவியும் உணரவில்லை, என் குழந்தைகளும் உணரவில்லை. இந்த கூப்பாடு தான் இயேசுவும் போட்டுக் கொண்டிருக்கிறார். இது நீங்க எப்படி வீட்டில் இப்படியெல்லாம் சொல்றீங்களோ, எனக்கு அவன் மேல பாசம் இல்லை, அவனுக்கு என் மேல அன்பே இல்லை, அவன் என்ன ஒரு அக்கறையா பார்த்துக்க மாட்டான், வயசான காலத்தில் சோறு போட மாட்டான். சாவு எப்போ பார்த்தாலும் ஒரு வாய்ப்பாடு, வயசான காலத்தில் சோறு போடு, இப்போ தின்றிய அதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நிறைய பேர் நாளைய பற்றியே பேசுவான். நாளை என்பது உன் கையில் இல்லை, இன்று மட்டும்தான் உன் கையில் இருக்கிற மூலதனம். இன்னைக்கு இருக்கிறியா, இன்னைக்கு சோறு போடுறானா, நன்றி சாமி. அதை விட்டுட்டு அடுத்த வருஷத்துக்கு அவன் சோறு போடுவான், அடுத்த வருஷத்துக்கு அவன் இருக்க மாட்டானே. அவன் இருந்தா தானே போடுறதுக்கு. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி போறதுக்கு காரணமே நாளை 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 நாளை. நாளைக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க, நாளைக்கு மூச்சு பிடிச்சிக்கோ, நாளைக்கு இந்த சைடு இழுத்துக்கோ, அப்புறம் இப்படி இருப்பேன், சாப்பாடு கூட சாப்பிட முடியாது, டைன்னு ஒழுவோம். தேவையா இது? இன்னைக்கு எப்படி சோறு போடுறாங்களா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், வேற வழி இல்லை மக்கா. ஏன்னா இப்போ நினைக்கவே முடியல, டப்பு டப்பு டப்புன்னு போகுது. 3 மாசத்துல டைவர்ஸ்ன்றான். நேற்று ஒரு பையன் ஃபோன் பண்ணி, ஃபாதர் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, வேலை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. டேய், டைவர்ஸ் ஆனதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் வரமாட்டேன்றதை நீ எதுக்கு அண்டர்லைன் பண்ணுற? நான் பிஸியாக இருந்தேன், நான் வரல, நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னதுனால அப்படின்ற மாதிரி வராம. பசங்க கிட்ட ரொம்ப அழகாக பேசணும், ஏன்னா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறான், புரியுதா? எம்ஐ இப்படி தாண்டி பேசினாரு, இது நடக்குது பாரு ரெக்கார்டிங். இதெல்லாம் தப்பிக்க முடியாது. நம்ம என்ன பேசினாலும் நாளைக்கு வந்து எவனாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படி பேசுனீங்க? பேசணும்னு தோணுச்சு, பேசணும், போப்பா. அவன் அழகாக சொல்கிறான் பார், நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னீங்களே அந்த கல்யாணம் டைவர்ஸ் அப்படின்னா நான் ஏதோ சம்பந்தப்பட்ட மாதிரி அவன் பேசுகிறான். நான் சொன்னேன், டேய் நான் வேலையாக இருக்குன்னு நான் வரலன்னு சொல்லிட்டேன். கல்யாணம் நடந்தது உண்மை தானே, டைவர்ஸ் பண்ணது அவங்க, அதில் என்ன ஏன்டா இழுக்கிற? இல்லை ஃபாதர் நீங்கள் வந்திருந்தா அது நடந்திருக்காதா? அது பேச்சு கிடையாது. நான் வந்திருந்தாலும் கல்யாணத்தை பிளஸ் பண்ண மாட்டேன், பிரசங்கத்தோடு நிப்பாட்டிக்குவேன். எப்பவுமே பிரசங்கம் வைக்கிறேன்,
பிளஸ் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன். நீயே எடுத்துக்கோ, நீயே கட்டிக்க பாப்பா. ஏன்னா இப்போ ஊர் உலகத்தினுடைய நிலைமையை பார்த்தா பயமாக இருக்கு. ஏன்னா குழந்தை பிறக்கணலானும் என்ன சொல்லுவான், அந்த சாமியாரை தாலி எடுத்து கொடுத்தாரு, பிறக்காது. அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? அந்த சாமியாரை மந்திரிச்சாரு உன் கல்யாணத்தை, அப்போ பிறக்காது. இப்போ சில பேர் பங்கு சாமியார் சின்ன சாமியார் இருந்தால் அவஸ்தை கொடுக்கறதுக்கு பெரிய சாமியாரை கூப்பிடுவான். ஏன்னா பெரிய சாமியாரை அவஸ்தை கொடுத்துட்டு வந்தால் செத்துருவான். சின்ன சாமியார் கொடுத்துட்டு வந்தால் கொஞ்ச நாள் இருப்பான். எனக்கு இந்த விஷயம் ரகசியம் தெரியாது. இது தெரியாமலேயே நான் மன்னூர்பேட்டை பங்குல இருந்துட்டேன், அசிஸ்டன்ட் சாமியாரா, சின்ன சாமியாரா. அதனால கொஞ்ச நாள் வாழணும்னா என்னை கூப்பிடுவான். தீர்த்தர்லாண்டான்னா பங்கு சாமியாரை கூப்பிடு முடிச்சிருவார். இப்போ நம்ம மக்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் போய்கிட்டு இருக்கு, நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆக நம்ம வீட்டில் என்ன மாதிரி நம்ம சொல்லிக்கிறோமோ, என் மேலே அன்பு இல்லை, என் மேலே பாசம் இல்லை, என் மேலே நேசம் இல்லை, என்ன பிடிக்கல, அப்படியெல்லாம் பேசிக்கிறோம் இல்லையா? அந்த பேசிக்கிறத கடவுளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே பிரதிபலிக்கிறோம். இப்போ இயேசுநாதர் கேட்குறாரு, எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தா அவர் பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ என்னை அன்பு செய்கிறாய். சும்மா பைபிள் வார்த்தையை மாத்தின வந்தனா, அவ்வளோதான். என்னை நேசிக்கின்றாய், என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு கேட்பார். கேட்குறாரா? யார? என்னைக்காவது ஒரு நாள் உங்க வீட்டுக்காரர் உன்னை உட்கார வச்சு, பேபி என்ன நேசிக்கின்றாயா? கேனப்பையில நேசிக்கலன்னா உன் கூட மனுஷன் இருப்பானா அப்படின்னு நம்ம கோவப்படுவோம். பேதுரு மிக அழகாக சொல்லும், உனக்கு தெரியுமே, உனக்கு தெரியாததா? அங்க தாங்க ஆண்டவரை சாப்பிட்டுறாரு. யாரு? பேதுரு சாப்பிட்டுறாரு, எடுத்து தூக்கி அப்படியே சாப்பிட்டுறாரு. இயேசுநாதர் இதை எதிர்பார்க்கல. இந்த பதில ஒரு படிக்காத ஒரு மீனவன், ஒரு பாமரன், விவரம் தெரியாதவன் அழகா சொல்லுகிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதை நீ உணரவில்லையா? அதான் அங்க கேள்வி. நீ உணரலையா? நீ எப்படி என்ன கேட்ப அந்த கேள்விய? இப்ப நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா, எவ்வளவுதான் நான் சோறு போட்டு என் பிள்ளைய வளர்த்தானும் துளி கூட என் மேல பாசம் இல்லை ஃபாதர். அவனுக்கு கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்றான், கொஞ்சம் கூட ஒரு அம்மா மேல ஒரு அப்பா மேல ஒரு மரியாதை இல்லை, ஒரு பாசம் இல்லை ஃபாதர். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவனை உணர வைக்கவில்லை. நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை அவன் அனுபவமாக பெறவில்லை. He has not experienced your love and care and concern. அதை உணர வைக்கிறது தான் தாய் தந்திரம். அதுக்கு தான் இயேசுநாதர் தான் இப்ப உணர எப்படி வைப்பாரு? மறவாமல் நினைத்தீரையா, மனதாரே நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை
சுமந்து வாக்கு தந்து தேற்று நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சேர்த்து பண்ணலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆக கடவுள் உணரவில்லையா? அதான் தடைகள் உடைத்தீரையா. காரணம், நீ நேசிக்கிறீர் என்பதை நான் உணர வேண்டும் என்பதற்காக. இல்லையா? தூக்கி என்னை எடுத்தீரையா, நீர் என்னை அன்பு செய்கிறீர் என்பதை நான் உணர வேண்டும் என்பதற்காக. So God has been good to us. Have you felt any time? தான் கேள்வி. கடவுள் நல்லவரா இருக்கிறார், நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை உணர்ந்தாலே, காலையில் போஸ்கோ ஃபாதர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தார். கடவுளை புகழ்ந்தார்கள், போற்றினார்கள், வாழ்த்தினார்கள், பாடினார்கள் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தார். பைபிள் வசனம் சொன்னார்ல, நான் மேல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதையெல்லாம் ஏன் செய்தார்கள்? உணர்ந்தார்கள், பாடினார்கள், அனுபவித்தார்கள், சொன்னார்கள். ஆக திருப்பாடல் என்பது ஒரு அனுபவம். தாவீது ராஜா ஆண்டவரை அனுபவித்த விதத்தை பாடலாக பாடுகிறார். அதான் சங்கீதம் இல்லையா? நீங்க பாடுறீங்க இல்லையா? இப்ப யாரையாவது பார்த்தா ஒரு பாட்டு பாடுவீங்க, ஒரு அன்பான ஒரு பாட்டு, சினிமா பாட்டு வாயில வரும்ல, ஒரு பாட்டு. என்ன எல்லாம் புண்ணியவதிங்க, இந்த போட்டோவை எடுத்துட்டு உங்க போட்டோ வைக்கணும் இங்க. ஆக ஏதாவது பாடு, ரொம்ப அன்பு மிகுதி ஆயிட்டா, பாசம் அதிகமாயிட்டா வாயில அசை போடுவோம் அந்த பாட்டை. என்னடா இது, காலங்காத்தாலே தூங்குது, நல்லா நல்லா பிரிஸ்கா இருக்கணும். அந்த அனுபவம் தான் பாடல். ஒருத்தர் எப்படி அனுபவிக்கிறானோ அப்படிதான் ஒரு பாடலை எழுதி பாடுவான். அதை தான் திருப்பாடல்கள் செய்தன. எல்லாரும் போற்றினார்கள், புகழ்ந்தார்கள், வாழ்த்தினார்கள். உங்களை நீங்க இப்ப என்னை பார்த்து 4 வார்த்தை நறுக்கு நல்ல வார்த்தை சொல்றீங்கன்னு வச்சுக்க, நான் என்ன நினைக்கணும்? அதுதான் என் அனுபவம் அவர்களுக்கு. அவ்வளவுதான். எம்ஐராஜ் ஃபாதர்னா காமெடி பீஸ் என்ன இல்லையா? பொய் சொல்லாத. ஆக ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும். எம்ஐராஜ்னு ஒன்று ஏதாவது ஒன்று ஞாபகம் என்ன வரும்? தைரியமா சொல்லு, கெட்ட வார்த்தை வரும். பாட்டா? நான் பாடுறதெல்லாம் பாட்டா? நீங்க வேற, என்னை விட அருமையா பாவம் பாடிக்கிட்டு போயிட்டாரு. வேற ஆப்பிரிக்கா குரங்க காமெடியா பேசு. நான் சொன்னா இல்லையா? அது வாயில வருது பாரு. அப்புறம் நல்லா பிரசங்க வைப்பாரு. பிளோமினா நல்லா பிரசங்க வைப்பாரு. அடுத்தது ஆராதனை நல்லா பண்ணுவாரு. நாங்க பண்ணாதெல்லாம் அவர் பண்ணுவாரு. இதெல்லாம் நம்மளுடைய அனுபவம். இன்னும் நிறைய வச்சிருப்பீங்க, அப்படியே வச்சிருங்க. அதனால இதெல்லாம் அனுபவம். ஏன்னா மனுஷன் வாழும்போது எவனும் அவனை புகழ மாட்டான். ஏதோ ஒரு நடிகர் விஜயகாந்த், அவர் வாழ்ந்த வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது. செத்த பிறகு என்னென்னமோ சொல்றான், புரியல எனக்கு. அதெல்லாம் வாழும் போது சில பேரை பாராட்டிடுங்க. வாழும் போதே, யோ நல்லா இருக்கியா, நீ நல்லா மனுஷையா, நீ நல்லா செய்யறையா, நீ நல்லா போறையா, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டுங்க. வாழும் போதே சொல்லுங்க. செத்த பிறகு நல்லா மனுஷன் ஏதாவது கிடைச்சதுன்னா அங்க மரணம். இந்த நவம்பர் மாசம் மரணத்தை பற்றி தியானிக்கிறோம். மரணத்தை பார்த்து இல்ல அதை கேட்டு அது வந்தாலும் பயப்பட மாட்டேன்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? கை தூக்குனீங்களா இன்னைக்கே போய் சேர்ந்துருவீங்க. ஓ சாரி, சும்மா சொன்னேன் நான்.
அப்படின்லாம் தூக்க மாட்டீங்களே. யாருக்கு மரணத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லை. 1 2 3 4 பிளோமினா உனக்கு வயசாயிடுச்சு போய் சேரு. சரி, வெரி குட். அந்த அந்த பயம் வரக்கூடாதுங்க. ஏன்னா பிறந்துட்டோம் செத்துருவோம், பிறந்துட்டோம் செத்துருவோம். அப்புறம் எதுக்கு பயம்? பயம் எப்போ வரும்னா, ஐயோ என் கணவரை யார் பார்த்துக்குவாங்களோ, நீ போய் சேருமா நல்லா இருப்ப, அப்பதான் பயம் வரும். இன்னொரு பயம் எப்படி வரும்? ஐயோ என் பிள்ளைங்களை யார், பெத்த குழந்தைங்களை யார், தாய் மக்கா பெத்து குப்பை தொட்டில் போட்டதெல்லாம் இன்னைக்கு மகாராஜாவா வாழ்து. அந்த கர்ணாலயத்தில் அந்த தொட்டியில் இந்த தொட்டியில் அந்த தொட்டியில் அந்த குப்பையில் போட்டதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. யாரு? ஜீவனை வர வைக்கிற தேவன் தானே. அவர் அந்த ஜீவனை பாதுகாக்கிற உரிமை அவருக்கு இருக்கிறது அல்லவா? உன்னை விட நீ தானே உன் பிள்ளைய பெத்த வளர்த்த ஆளாக்கன. அப்போ உன் தேவைகளை நீ யாருக்கிட்ட கேட்கணும்? உன் பிள்ளைகிட்ட போய் கேளு அப்படின்னு நீ நினைச்சேனா உன் பிள்ளைகிட்ட போய். எது கடவுள்கிட்ட வர? எதுக்கு வர? நான் பெத்தேன், நான் ஆளாக்கினேன், நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் வேலை வாங்கி கொடுத்தேன், நான் நாக்க பிடுங்கி சாக எல்லாத்தையும் நான் சொல்றியே. அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு அவங்கிட்டே கேளு. டே உன்னை பெத்தனடா, உன்னை வளர்த்தன, உனக்கு ஜீவனை கொடுத்தன, உன்னை வாழ வச்சன, என்னடா அங்கே கேளு. அங்கே விட்டுற எல்லாத்தையும் அங்கே பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணாத ஏசுநாதர்கிட்ட வந்து எனக்கு ஏன் பிள்ளைய கொடுத்த, எனக்கு ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச, அவர் ஏதாவது உன் கனவுல வந்து சொன்னாரா? நீயா முடிவு பண்ணி நீயா ஏதாவது பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர்கிட்ட வந்து மறவாமல் நினைத்தீரை யா அவர்கிட்ட வந்து லொல்லு பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? நல்லா யோசிச்சு பாரு. அப்போ நீ இந்த வாழ்க்கையை கொடுத்தது கடவுள், இந்த உயிரை கொடுத்தது கடவுள், இந்த உறவுகளை கொடுத்தது கடவுள், இந்த கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் செல்வம் சொந்தம் பந்தம் எல்லாம் God has been providing for me. கடவுள் தான் கொடுத்தார், அவர் தான் பதில் சொல்வார். என்றால் அவர்தான் இதுவரைக்கும் என்னை காத்து வழிநடத்துகிறார் என்று நீ உணர்ந்திருந்தால் நிச்சயம் சொல்லுகிறேன், no complaints to God. இவ்வளவு தூரம் காப்பாத்தின கடவுள் என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டான்? டக்குனு அசால்ட்டா அப்படி போனோம். இன்னும் உட்காந்து நம்ம அழுதுகிட்டு தானே இருக்கோம். ஆண்டவரே வரலையே, கிடைக்கலையே, கொள்ளலையே, நம்ம அழுதுகிட்டு தானே இருக்கோம். இதுவரைக்கும் வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்துவார் இல்லையே. புதுசு புதுசா வருது இல்லையா? சரி, மரணத்தை கண்டு ஏன் பயப்படுறோம்? மரணத்தை கண்டு ஏன் பயப்படுறோம்? எனக்கு பயம் இல்லப்பா, நான் 8 தடவை போயிட்டு வந்துட்டேன். நான் செத்து பொழிச்சவன்டா, எவனை பார்த்து சிரிச்சவன்டா. என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் சேர்ந்துருவேன், போவேன், வருவேன். அது எனக்கு பிக்னிக் ஸ்பாட்டு. ஆக அது என்னால் முடியும். நீங்கள் மரணத்தை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள்? சொல்லு, தைரியமா சொல்லு. சும்மா அப்படியே பிரசங்கம் வச்சிருந்தா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நோட்டை வச்சு எழுதிக்கலாம். அங்கே போய் ஏதாவது ப்ரேயர் மீட்டிங் நடந்தா நீயே தயாரிச்ச மாதிரி சொல்லுவேன். காப்பி அடிச்சது ஏங்கிட்ட அது அப்படியே எடுத்துட்டு போய் அங்க சொல்லுவேன். அதாவது கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார். எப்படி நீ சொல்றாரு சொல்லுங்க பாப்போம். ஏன் மரணத்தை கண்டு பயம்? சொல்லுங்கப்பா. உங்க எண்ணமெல்லாம் நிறைவேறல அப்படின்னு பயப்படும். அப்போ உங்க எண்ணமெல்லாம் நிறைவேறிட்டா அது எது வரைக்கும் உயிரோடு இருப்பாப்புறோம்? அது 90 வயசுல நிறைவேறும், 100 வயசுல நிறைவேறும். என்ன எண்ணமே வைக்காதீங்கண்ணா. எது நடந்தாலும் எந்த வயசுல இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். 90 ஈஸியா தாண்டுவீங்க. புரியுதுங்களா? 90 ஈஸியா தாண்டிடலாம். என்ன கூட தான் சொன்னான் ஆஸ்பத்திரியில்,
மை ஃபாதர் போயிடுவார் போலுக்குது பேசிக்கிறாங்க. நர்ஸுங்கெல்லாம் ரொம்ப சீரியஸுக்கு போயிடுவார் போல இருக்கு. இன்னும் 9 வருஷமா உயிரோடு தாங்கிறேன். இது புதுமை இல்லையா? பேசுவாங்க, அவங்க காது பட பேசுவாங்க, சொல்லுவாங்க எல்லாரும். தேராது, இது தேராது. இந்த கொரோனாவில் நான் இங்கே இது நிறைய பேர் இருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். சத்தியமாக அப்படி தான் நினச்சேன். இந்த வயசானது ப்ரேயருக்கு வர்றது, இந்த புலோமினா, அது எனக்கு ரொம்ப தோஸ்து. அதான் அங்கே நிற்குது பாரு. எந்திரி புலோமினா, அந்த அம்மா என் ஆத்தா, அது உட்காரு, அது தேராது போயிடும். அந்த மாதிரி ஒரு 4-5 கேஸ் மனசில் வச்சுருந்தேன். இந்த ஃப்ரண்ட் பெஞ்சில் 1-2 இதெல்லாம் நினச்சேன். டேய், இங்கே வந்து பார்த்தா ஸ்ட்ராங் பாடியாக இருக்கு. மற்றதெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. இந்த இளமையாக இருந்த பசங்கள்லாம் போய் சேர்ந்துருச்சு. அதுதான் சொல்கிறேனே, இவர்கள் எல்லாம் தூக்கி போட்டாங்க. யோ, நீ பார்த்துக்கியா, நீ பார்த்துக்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை. அவங்க எல்லா பொறுப்பும் அவங்களுக்கு முடிச்சிருச்சு. எல்லா பொறுப்பும் முடிச்சுட்டு அத்தா கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, அந்த பூட்டி கீட்டி காட்டி கீட்டி அதெல்லாம் எடுத்தாச்சு. நானே பேரம்பேத்தி எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாம் குழந்தை பெற்று எல்லாம் என்னை தாத்தா சாமி தாத்தா சாமி. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆக எல்லாம் ஒரு பாட்டி ஆயிட்டேனாக்கா ஓகே, இட்ஸ் ஓகே. இல்லை, பேரன் கல்யாணத்தும் நான் பார்த்துட்டு தான். உன்னை கடவுளை அடுத்த நாளே தூக்கிடுவார். இது வரைக்கும் வச்சிரு. அதான் நான் சொல்றேன், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து வழி நடத்தினர். அவ்வளோதான், முடிச்சு போச்சு. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அதான் பேதுருவை பார்த்து, பேதுரு ஆண்டவரை பார்த்து அடிச்சார். நீ உணரவில்லையா நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று? உனக்கு தெரியாதா? என்ன கேள்வி இது? இதுக்கே நான் ஒரு 4 மணி நேரம் பிரசங்கம் வைக்கலாம். உனக்கு தெரியாதா நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று? அதைத்தான் இயேசு இப்பொழுது கேட்கிறார். நீ கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஜெபங்களிலே உனக்கு தெரியாதா நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று? கைத்தட்டிக்கோ. கேட்கிறாரு. கேட்டாருன்னு வச்சுக்க, நேரா வந்து உனக்கு தெரியாதா சங்கீதா, உனக்கு தெரியாதா ஜோஸ்பின், உனக்கு தெரியாதா மேரி, உனக்கு தெரியாதா செசிலியா, உனக்கு தெரியாதா ராஜி, உனக்கு தெரியாதா பால்ராஜி, உனக்கு தெரியாதா ரப்பேல, உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதாடா நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு? தெரியும் ஆண்டவர். அப்புறம் என்னடா, போ, நடக்கும். அதான் 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 குருடன் கிட்ட கேட்கிறார். அந்த குருடன் கிட்ட, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? பட்டுன்னு ஒரே வார்த்தை, என்னது? நான் பார்வை பெற வேண்டும். உன்னை பார்க்கணும், உங்க அப்பாவை பார்க்கணும், உங்க அம்மாவை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும். இதான் நம்ம ஜெபம், இதான் நம்ம பிரேயர். இப்ப பாருங்க, ஒரு ஆளு எத்தனை மன்றாட்டை எடுத்துட்டு வந்திருப்பீங்க? ஒரு ஆளு எத்தனை மன்றாட்டை எடுத்துட்டு வந்திருப்பீங்க? சொல்லுங்க பாப்போம். எத்தனை தேவையை சொல்ல போறீங்க? ஒரே ஒரு தேவைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். கை தூக்கு பாப்போம். ஒரே ஒரு, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. தொண்டையை அறுத்துருவேன், செசிலியா மாதிரி தொண்டையை அறுத்து போட்டுருவேன். ஒரே ஒரு தேவை, கண்டிப்பா சொல்றேன், அது நிறைவேறும். இவ்வளோ பேரு, இது 10, இது ஒரு 15, இது ஒரு 20, 25, 30 இம்புட்டியும் கூட்டி கடவுள் மேல போட்டா, ஒவ்வொரு கோயிலிருந்து போட்டா இந்த மனுஷன் என்னத்தான் செய்வார்? அட்லீஸ்ட் ஒரு 7 ஒளி வருது, அந்த 7 மட்டுமாவது வச்சுக்க. அவ்வளோ தேவையை வாங்கி நீ என்ன பண்ண போற? அவ்வளோ தேவையா? இதுல வேற நம்ம அதான் அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் அன்றாட உணவை, அடுத்த மாச உணவை கிடையாது, அடுத்த மாச உணவை, அடுத்த வருட உணவை இன்றே தாரும். இப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம். அவர் அழகா சொல்லிட்டார், அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அன்றாட உணவை தாரும் கூட கிடையாது, அன்றாட உணவை
இன்று. வேற யாரும் சொல்லிக் கொடுத்த ஜபம் இல்லை, ஏசப்பா சொல்லிக் கொடுத்த ஜபம். ஆக கணவன் உங்களை நேசிக்கிறார் அப்படின்ற ஒரு அனுபவம் வந்துட்டா நீங்க சண்டை போடுறதை நிப்பாட்டுவீங்க, பிரச்சனை பண்றதை நிப்பாட்டுவீங்க. அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அந்த ஆளுக்கு என் மேல பாசமே கிடையாது சாமி அடிச்சு சொல்றீங்க, அது எப்படி? அந்த பொண்ணுக்கு என் மேல பாசமே கிடையாது சாமி. நீங்கள் அனுபவிக்கவில்லை, நன்றி கெட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கடவுள்கிட்ட இன்னைக்கு வந்த உடனே ஆண்டவரே அதை கூட இதை கூடலாம் பேசாம இதுவரைக்கும் நடத்தினீரே நன்றி, இதுவரைக்கும் கொடுத்தீரே நன்றியா. ஏன்னா அனுபவிச்சுன்னுக்கிறல்ல, டெய்லி எந்திரிக்கிறியா, அது ஒரு அனுபவம் தானே. காலையில் எத்தனை பேர் போனவன் எந்திரிக்காம இருக்கிறான், தூக்க மாத்திரை போட்டு போய் சேர்ந்துடுறான், பெயின் கில்லரை போட்டு சேர்ந்துடுறான். எத்தனை பேருக்கு தூக்க மாத்திரை போட்டு தான் தூக்கம் வருது? இங்கே கூட நிறைய பேர் இருப்பீங்க, தூக்க மாத்திரை போட்டு தூங்குறவங்க இருக்கிறீங்களா? இருப்பீங்க. அப்படியே லைட்டாக தலை ஆடுற மாதிரி தெரியுது, போட்டிருக்க என்ன வேணா போட்டு, ஒரு நாளைக்கு அதிகமான 4 போட்டு போய் சேர்த்துருவேன், எடுத்தா என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. ஆக கடவுள் இதுவரைக்கும் நடத்தினாரு. இஸ்ராயேல் மக்களை யாவே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பைபிள்ல வேணா வாசிக்கலாம், அந்த மக்கள் நன்றி கெட்டவர்கள், நன்றி அவங்க கடவுள் தங்களுக்கு செய்ததை மறக்கவே இல்லை. ஆனால் தான் கடவுள் அவர்களோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அவன் திட்டினாலும் போனாலும் வந்தாலும் அந்த மனசுன்னு ஒன்று இருக்கு பார். அவங்க அழகா பாபிலோன் நதிக்கரையிலே அமர்ந்து பாடினார்கள். பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பாடல் அங்க பாடினாங்க. உட்கார்ந்து அடிமைகளாக இருந்தபோது என் யாவே தெய்வம் உணவு தந்தார், உடை தந்தார், இருக்க இருப்பிடம் தந்தார், இறைச்சி தந்தார், நீரை தந்தார், எப்படியெல்லாம் அந்த கடும் வெயிலிலும் குளிரிலும் எங்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி அந்த பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் என்ற பாடலிலே பாடி இறைவனுக்கு நன்றி கூறுவார்கள். கடவுள் செய்ததை அந்த நிமிஷம் மறந்திருக்கலாம், ஆனால் ஒரே அடியாக அந்த பிள்ளைகள் மறக்கவில்லை. இப்ப பாருங்களேன், உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு அவங்க செஞ்சது கொண்டது பண்ணதெல்லாம் மறந்துட்டு டப்புன்னு ஒரு வார்த்தை பேசிடும். அது மனித சுவாதம், மனித பலவீனம். கோவத்தில் ஏதாவது உளருவோம் இல்லையா? நான் கூட இந்த டெல்லியிலிருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் வரணும். நைட்டு 11 மணிக்கு ஃப்ளைட்டு. எத்தனை மணிக்கு? ராவு காலத்தில் ஃப்ளைட்டு. அதனால் ஏறி உட்காந்தேன். செம்ம டயர்டு, தூக்கம் இல்லை. உட்காந்த உடனே தூங்கிட்டேன். தூங்கினவன் எப்பவுமே ஆட மாட்டேன், அன்னைக்கு ஆடிட்டேன். ஆடி பக்கத்தில் இருந்தவன் நெஞ்சில் சாஞ்சிட்டேன். அவன் ஏதோ ஒன்று விட்ட பிரதர் மாதிரி அவன் நெஞ்சில் போய் சாஞ்சு இந்த வடிவேல் புரண்டு புரண்டு விளையாடுவான, செத்து செத்து விளையாடுவான. அந்த மாதிரி இவன் மேலே நான் படுத்து எந்திரிக்கிறதும் போகிறதும் இப்படி போகிறதும் அவன் என்னை தள்ளுறதும், எனக்கு அவன் தள்ளுறான் தெரியுது, ஆனால் கண்ணு முழிக்க முடியல, அவ்வளவு டயர்ட். அப்படியே நெஞ்சில் சாஞ்சேன். அவனும் விரல வச்சு அப்படியே தள்ளுறான். தள்ளு நீ, ஆனால் எனக்கு தூக்கமாக இருக்கு. அப்படியே உறவுக்கார மாதிரியே, சொந்த தம்பி மேலே கூட அப்படி சாய முடியாது, இவன் மேலே அப்படியே உறவு பாசம் சாஞ்சாச்சு. இப்படி நான் தான் சாஞ்சேன், நீ ஏன் எங்க சாஞ்ச? நான் சாஞ்சது தானே சொல்றேன். ஓ இங்கதான்யா என்ன அழகா சொல்லுது பாரு, நீங்கள் சாய அவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்போ உட்காந்து இருங்க, மதியம் வந்து சாஞ்சிட்டு போறேன். அப்போ சாஞ்சி விளையாடலாம் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும். ஆக தள்ளி விட்டான். சரியா கொஞ்சம் அவங்களுக்கு கோபமாக தானே இருக்கும் இப்படியெல்லாம் பண்ணா இல்லையா? நம்ம ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிறோம், என்னடா நம்ம ஊர் நாட்டுக்கார மாதிரி சாஞ்சி விடுறாடு. சரி வந்தாச்சு சென்னை. வந்த உடனே இவனுக்கு லக்கேஜ் எடுக்க முடியல, என் கையில் மாட்டிக்கிட்டான்.
லக்கேஜ் எடுக்க முடியல, கியூ போயிட்டு இருக்கு, அவஸ்தைப்படுறான். நான் அவன் லக்கேஜ் எடுத்து கஷ்டப்பட்டு அவன் கையில் கொடுத்துட்டு, சரி கண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன். அங்கிள் சாம்பார் ஒரு அடி அங்கிள்னு. அவன் என்னை தள்ளி விட்டது கூட நான் ஒரு மாதிரி நினைக்கல. சாம்பார் அங்கிள், என்னடா அங்கிள் அங்கிள்ன்ற, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், உங்களை நான் அப்படி செய்தோம், நீங்கள் இப்படி செஞ்சீங்கல்ல, ரொம்ப நன்றி அங்கிள், சாரி அங்கிள் அப்படின்னா. அங்கே பாருங்க, அந்த அனுபவமே, அந்த அனுபவத்தை வைத்து அவன் எனக்கு வைத்த பெயர் அங்கிள். போடாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? அவன் அழகா அடிச்சான் பார், அங்கிள் சொல்ல வைக்கணும், ஒரு அனுபவத்தை தரணும். இன்னொரு தடவை அவன் என்னை பார்த்தான்னா, அங்கிள் அன்னைக்கு மறக்க மாட்டான்ல. ஆக பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் பிறரை நேசிக்கிறீர்கள் என்ற ஒரு அனுபவத்தை கொடுங்கள். ஏனென்றால் கடவுள் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்ற ஒரு அனுபவத்தை தந்து கொண்டே இருக்கிறார். சரி, காலையிலிருந்து இதுவரைக்கும் கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதற்கு இதெல்லாம் அடையாளம் சொல்லுங்க பாப்போம். தண்ணி குடிச்சுக்கிறேன். காலையிலிருந்து எல்லாரும் உங்க அனுபவத்தை சொல்லுங்க. காலையிலிருந்து நீ என்னமோ விடிய காலம் 5 மணிக்கு கிளம்பி இங்கே வர வரைக்கும் அவர் வந்த மாதிரி சொல்றீங்க. அதுக்கு இடையில நிறைய நடந்துச்சே. இங்கே வந்தது ஒரு மணி நேரத்தில் வந்திருப்பீங்க, ஒரு அரை மணி நேரத்தில் வந்திருப்பீங்க, ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்திருப்பீங்க, அவ்வளோதான். மற்ற மணி நேரம் எந்திரிச்சியா, காப்பி குடிச்சியா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா, உணர்ச்சி வசப்பட்டு சிலது ஆமா ஆமா அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு சாப்பிட மாட்டீங்கல்ல, இன்னைக்கு ஃபாஸ்டிங்கா, ஃபாஸ்டிங்கா இன்னைக்கு, ஆமாவா இல்லையா, சிலது அப்படி இப்படிதான் என்ன அர்த்தம். ஆக காலையிலேருந்து நடக்க வச்சார்ல, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த க்ரௌடுக்குள்ளே உன்னை போட்டு அள்ளின்னு வந்தார்ல, நீ பைக் ஓட்டு வரும்போது பாதுகாப்பா சிக்கனம். அதனால தான் ஆண்டவரே, ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாது, வாழ்நாளே போதாது. அதான் அழகா சொல்றா பாரு மார்த்தா. லூக்கா யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லுவான், நீர் எங்களோடு இருந்திருந்தால் என் சகோதரன் மாட்டான். அதே மார்த்தாள் இங்க நிறைய பேர் இருக்கிறோம். கடவுள் நம்ம கூட இல்லை அப்படின்றத ஒரு செகண்ட் கூட அவர் நமக்கு ஞாபகப்படுத்துவது கிடையாது. 24 மணி நேரமும் நம்மோடு இருப்பதை தான் அவர் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் நீங்க பாருங்க, ஒருபோதும் செசிலி அம்மா நேரம் வந்துச்சுன்னா தூக்க மாட்டிக்கும். நல்லா பாடு, உற்சாகமா பாடு. ஒரு என் உடல் கூட உன்னாமம் நான் சொல்லவேன். அடுத்தது புருஷன் கிடையாது, புள்ள கிடையாது, பொய் 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 பொய், எல்லாம் பொய். நினைவிலும் நீயே பால்ராஜ், கனவிலும் நீயே பிரியா, நீங்காத நிழலாக வா ஃப்ரீயா. ஒருபோதும் உனைப்பெரியா நிலையான உறவொன்று வேண்டும். நீ சொல்றதை விட ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் நம்ம பாரு, தேனினும் மயிலும் இயேசுவின் நாமம். 1947 தெரியும் பாடு, எல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த பாட்டு, நல்ல பாட்டு. அந்த காலத்தில் அவ்வளவு ஹிட் அது.
காலையில் எந்திரிக்கும் போது அந்த பாட்டு தான் பாடும் ரெக்கார்டில். தேனினும் மயிலும் இயேசுவின் நாமம் மதுரமாமே, தேடியே நாடியே ஓடியே வருவோம். குட், சூப்பர். ஆல் செசிலியாவுக்கும் செசிலியர்களுக்கும் வாழ்த்துக்கள். வெரி குட். அப்ப பாருங்க, நாடிய தேடிய ஓடிய தினமும் அந்த பாடலுடைய அர்த்தம் தான். அந்த தேனினும் மயிலும் அவ்வளோ சுவையான உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் நான் ஓடி வரணும் அர்த்தம். அதனால இன்னைக்கு என்ன தலைப்புனா, கடவுள் என்னை நேசிக்கிறார் என்பதை விட நேசித்த அனுபவமே என் வாழ்வின் ஆசீர்வாதம். அதான் புரியுதுங்களா? அதான் நேசிக்கிறார் விடுங்க, அவர் நேசிக்கிறார். அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும். இனி அவர் நேசிச்சா என்ன, நேசிக்கலன்னா, ஆண்டவர் ஒரு தடவை உன்னை ஆசீர்வதித்தார், தன் ஆசீர்வாதத்தை திரும்ப எடுக்க மாட்டார். அதை நம்புங்க. You should have faith on that. என்னமோ மனுஷன் புத்தியை அப்படியே கடவுளுக்கு போடுறான். அந்த அக்கா நேற்று நல்லா பேசினாங்க, இன்னைக்கு நல்லா பேசல. அந்த அக்கா அப்பா, அந்த அக்கா அந்த அக்கா அப்படித்தான் பேசும். மனுஷன் தானயா, நாராவாய். இவன் இப்போ நல்லா பேசுவான், அப்புறம் ஒரு மாதிரி பேசுவான் இல்லையா? ஆனால் மனுஷனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இந்த நிமிஷம் ஒரு பேச்சு, அந்த நிமிஷம் ஒரு பேச்சு. அதான் மனுஷன். இதையே என்ன பண்றான், அப்படியே கடவுள் மேலே போடுறான். பத்திகளா ஆண்டவரே, என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல, என்னவா என் பிள்ளைய எடுத்துக்கிட்டீங்கல்ல, என் புருஷனை எடுத்துக்கிட்டீங்கல்ல, என் வேலையை எடுத்துக்கிட்டீங்கல்ல, என்னை கடங்கார ஆக்கிட்டீங்கல்ல. டேய், அவருடைய அன்பு எது போனாலும் எது இருந்தாலும் அது இருக்கும். புரியுதா? நம்மளுடைய எண்ணத்தில், நம்மளுடைய கவனத்தில் நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ சேஞ்ச் யுவர் திங்கிங் பேட்டர்ன். சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். மனுஷ மூளையை தூக்கிட்டு போய் கடவுளுக்குள்ள வைக்காது. நீ அனாதையாக இருந்தாலும் அதே அன்புதான், எல்லோரோடும் இருந்தாலும் உன் மீது அதே அன்புதான். அவர் அன்பு எடுக்கப்படாது, அவர் நேசிப்பு நம்மை விட்டு அகலாது, அது கூடவே இருக்கும். நீ ஒன்றும் பாட தேவையில்லை, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? என் கூடவே இருக்கிறதுனால நான் வாழ்றேன், இல்லைன்னா அப்ப நீ வாழ்ற அப்படின்னாக்கா இயேசு உன்னோடு வாழ்கிறார் என்று அர்த்தம். அதனால்தான் பாட்டெல்லாம் பாரு, வாழ்வது நான் அல்ல. இதெல்லாம் உணர்ந்துதான் பவுல் அடிகளார் மிக அழகா சொல்றார், நல்லா அழகா சொல்றார் பாருங்க. உலகம் எனக்கு குப்பை, கிறிஸ்து எனக்கு ஆதாயம். அதை சொல்லணும், அப்பப்ப சொல்லிக்கணும். கடவுளுடைய வார்த்தையை செசிலியால் வாசிப்பாள், வாசித்தது மட்டுமல்ல, கைகளை உயர்த்தி பாடுவாள். மூன்றாவது, உடலை துணியால் சரியாக மறைத்துக் கொள்வாள். டிசிப்ளின் லேடி, ஹைலி டிசிப்ளின். இன்னைக்கு தான் ஆடை பாதி ஆள் பாதி ஆயிடுச்சு இல்ல. சர்ச்சுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் தெரியாது, பார்ட்டிக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் தெரியாது, விளையாடும் போது எப்படி ட்ரெஸ் பண்ணணும் தெரியாது, ஒரு சாமியாரை பார்க்கும் போது என்ன ட்ரெஸ் பண்ணணும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரி. there is a dress code for everything. கோயிலுக்குன்னா இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணும். ஒரு சாப்பாட்டுக்கு போறேன்னா, ஹோட்டலுக்கு போறேன்னா அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போ. பட் ஆண்டவரை பார்க்க வருகிற பொழுது அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ். அதை தான் செசிலியால் சொல்லி தருகிறார். உடலை மூடி, உடலை அந்த லேடி மூடி கைகளை உயர்த்தி வாசித்து சத்தம் போட்டு பாடுவாள் செசிலியா. அதனால்தான் அவள் இது எல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா,
கடவுள் தன்னை நேசித்தார், நேசிக்கிறார், நேசிப்பார் என்று உணர்ந்து அனுபவித்ததின் அனுபவத்தை தான் பாடலாக பாடினாள். இப்ப நீங்களே ஒரு பாட்டை எழுதி வச்சிருக்கலாம்ல, உங்க அனுபவத்தை ஒரு பாடலாக எழுதி பாடலாம்ல. எத்தனை நாளைக்கு தான் அந்த சினிமா பாட்டை பாடிக்கிட்டு கிடப்பேன்? நீயா சொந்தமா ஒரு பாட்டை எழுதி பாடு உங்க வீட்டில், இது என்னுடைய பாடல் அப்படின்னு. நான் எழுதி வச்சிருக்கிறேன் நிறைய பாட்டு. நீ சாமியாரு, உனக்கு வேற வேலை இல்லை, உனக்கு கொடுத்தா வேற வேலை இல்லை. சுந்தரி பார்க்குற நேரத்தில் எழுதலாமே, எழுதலாம்ல. 1 மணி நேரம் காலை நீட்டிக்கிட்டு பார்க்குறிய, குடும்பத்தை கெடுக்கிற பாவிகள் இப்படி பார்த்து பார்த்து துட்டு கொடுத்து அவங்கள வளர்த்து விடுறிய, நீ எவ்வளோ பெரிய பாவி. சுந்தரி எடுத்தவன் கூட தப்பிச்சிருவான், இதை பார்க்குறான் பாரு, அவன் செத்தான். எத்தனை குடும்பத்தை கெடுக்குது அந்த சீரியல். இந்த பிக் பாஸ்ன்னு ஒன்று வந்திருக்குது. அடா பாவிகளா, அதை இன்ட்ரெஸ்டா பார்க்குறான் ஐயா. இவெல்லாம் மனுஷனா? இவன் அவங்க பர்சனல் வாழ்க்கை இவன் பார்த்துருக்கிறான் உட்காந்து. உலகம் வேறு திசையில் போய்கொண்டிருக்கிறது. நம்ம போக்கஸ் எல்லாம் மற்றவங்க மேல, மற்ற நிகழ்ச்சி மேல, நம்ம மேல கிடையாது. அதுக்கு தான் கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்தேன்னா போக்கஸ் ஓ மேல இருக்கும். நான், எனது குடும்பம், என் உற்றார், என் உறவினர், என் நண்பர்கள், என் ஆலய மக்கள் அப்படின்ற உணர்வு வரணும்னா ஆலயம். மற்ற இடத்துல உட்காந்து கோயிலை பத்தி நினைப்பியா? வீட்டில் உட்காந்து தோசை சுட்டுனுக்கும் போது ஐயோ பங்கு சாமியார் சாப்பிட்டாரோ இல்லையோ, ஐயோ இந்த சட்னி அவர் நக்கினாரோ இல்லையோ, பாவம் அந்த மனுஷன் பாவம், இவ்வளோ கரிய ருசியாக செய்கிறேன்னு அதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுக்கலாமே, ஐயோ அதெல்லாம் வருமா? வராது. உன்னை பற்றி நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஆக கடவுள் என்னை நேசிக்கிறார் என்பதையாவது ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், நாம் கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுள் அவர் தந்து கொண்டிருப்பதை தந்து கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். நீ கெஞ்சி கூத்தாடி கண்ணீரோடு கதறி கத்தி ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவரைக்கும் காத்த தெய்வம் இனியும் என்னை காப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் ஆண்டவரா படை, இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன், வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. சிம்பிள். கடவுள் என்னை வழி நடத்துகிறார். இல்லைன்னா நீங்க யாரும் உட்கார முடியாது. சேர்ல இவ்வளவு நல்லா நிமிர்ந்து உட்கார முடியாது. முதுகுல ஏதாவது பிரச்சனை, எல் பிரச்சனை வந்துடும். இந்த டாக்டர் அதான் நான் சொல்றான். எல் என்ன? எல் போர்டு போட்டு ஓட்டுறாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? அது கத்துக்குட்டின்னு அர்த்தம். அது கத்துக்குட்டி, அது வண்டியை கத்துக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ நீ உனக்கு டாக்டர் கிட்ட போனா, சார் உங்களுக்கு ஒரு எல் போயிருக்கு, ஒரு வியூ போயிருக்கு, ஒரு டாக்டர் அதானே சொல்றாரு. இந்த ஆர்த்தம் ஏதோ சொல்லுவானே, சொன்னது இல்லையா? அப்ப யாருக்குமே எலும்பு போலையா? இனி போட்டோம். பின்ன மனுஷன் கேள்வி கேட்குற பதில் சொல்லணும்ல. எல் போச்சுன்னு சொல்றாங்களா? அல்ல பாட்டியம்மா சொன்னாங்கல்ல, எல் போச்சு, டபிள்யூ போச்சு, என்னென்னமோ சொல்லுவான். அப்படின்னா நீ நினைச்சுக்கோ, நீ கத்துக்குட்டியாக குழந்தையாக மாறிக்கொண்டிருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வயசான பிறகு தான் அது போகும். முதல்ல போச்சேன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது பின்னாடி வயசு ஆக ஆக போதுனாக்கா நீ குழந்தையாக மாறிக்கொண்டிருக்கிறாய். ஏன்னா குழந்தைக்கு பிறக்கும் போது பெரிய எல்லாம் கிடையாது. அது பாவம் குழஞ்சி கிடக்கும். எது 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 சின்ன சின்ன எலும்பாக இருக்கும். ஆனால் அந்த பெரிய வயசு ஆகும்போது அப்படியே நீ பெண்டாகக்கூடிய வயசு, அந்த எள்ளு வேலை செய்யாமல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுருங்கி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதிலிருந்து நீ வெளியே வரணும்னா இனிமேல் நீ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியெல்லாம் முடியாது. டாக்டரே சொல்றாரு, இப்போ நீ ஆப்ரேஷன் பண்ணாங்களே, எத்தனை பேரால் நடக்க முடியுது?
முட்டி ஆப்ரேஷன், முட்டை ஆப்ரேஷன். விட்டு அப்படியே விட்டுற, அப்படியே நானும் விட்டுட்டேன். எந்த டாக்டர் தான் எனக்கு சுகம் கொடுப்பான்னு நான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆண்டவர் நேசிக்கிறதுனால தான் இப்படி வழி நடத்துகிறார். புரியுதா? இங்க போ, அங்க போ, இங்க போ, அங்க போ. பூரண சுகம் இதுவரைக்கும் நான் கண்டுபிடித்த ஒரே மருத்துவர் நம் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். பூரண சுகம், பூரண 100% கியூர் இங்கதான் நடக்கும். வேற எல்லா இடத்துலயும் ஒரு 90%, 80%, 70%, 60% நடக்கும். உண்மையாலுமே பூவேந்தன் ஒரு டாக்டர் இருக்காரு, ஹோமியோபதி, மிகச்சிறந்த டாக்டர், முகப்பேர் வெஸ்ட்ல இருக்கார். நீங்க கூட போய் பாருங்க. நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல, நான் அவர்கிட்ட தான் போறேன், பல நேரங்களில் அவர்கிட்ட தான் போவேன். பூவேந்தன், முகப்பேர் வெஸ்ட். உங்க பேர்னா? தங்கச்சி பையனா? தெரியாம சொல்லிட்ட, உட்கார். ஆக நல்ல கைராசியான பிள்ளை, நல்லா செய்கிறான், கிறிஸ்தவ பிள்ளை, நல்ல டாக்டர், நல்ல பேர், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நான் எத்தனையோ டாக்டர்களை பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து சரண்டர் அடைஞ்சிருக்கேன். பூவேந்தன் சின்ன பிள்ளை தான், பட் பக்கா நல்லா செய்கிறார். ஆக போங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. நான் நலமானேன்னு அதனால் உங்களையும் அனுப்புகிறேன், வேற ஒன்றும் கிடையாது. போய் சொல்லு ஃபாதர் சொன்னார்னு. அவர் என்ன சொல்கிறது, அதுலேயே போயிடும். ஆக பிரியமான பிள்ளைகளை, நேசிக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நாம் பல நேரங்களிலே உணர்வது கிடையாது. நமக்கு அந்த பிரச்சனை தான் தெரிகிறது ஒழிய, நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் செய்த அதிசயம், அற்புதம், ஆனந்தம், அபிஷேகம், ஆசீர்வாதம், அந்த துன்பத்தை பார்த்தவுடன் இது எல்லாமே மறைஞ்சு போகுது. இது ஒண்ணுதான் நம்ம கண்ணில் நிற்குது. இந்த கண்ணீர், இந்த வேதனை, இந்த வருத்தம், மகன் இப்படி செஞ்சுட்டானே, புள்ள இப்படி செஞ்சானே. ஏய், உன்னை 70 வயசு வரைக்குமா தாங்கின தெய்வம் இனியும் தாங்குவார், தப்பி விப்பார், ஏந்துவார் நம் தெய்வம் இயேசு. அவ்வளவுதான். பிரியமான, இதெல்லாம் மனசுல வச்சுங்க. மட்டும் சொல்லுகிறேன், இன்று வரைக்கும் நான் வாழ்வதற்கு ஒரே அத்தாட்சி, கடவுள் என்னை நேசித்தார், நேசிக்கிறார், நேசிப்பார். துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், வேதனை வந்தால் ஒரு சின்னதா நம்மளை அசைக்கலாமே ஒழிய கடவுளை விட்டு தூர போக செய்யக்கூடாது. ஆகவே இம்மட்டும் கைவிடாதவர் இனியும் உங்களை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திரும்ப வருவேன். என்ன